ஔவை அவர்கள் தன் உரையின் நிறைவில் சொன்னார்கள், 10 தமிழன் இருந்தால் ஒரு கோயில் கட்டுகிறான், 15 தமிழர் இருந்தால் 2 கோயில் கட்டுகிறான் என்றவுடன் இந்த சபையில் சிரிப்பொலி பரவியது. நான் சொல்கிறேன், அந்த கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள் தமிழ் இருந்தால் நாம் கொண்டாடவே செய்வோம். அந்த தமிழை காப்பதற்காக அந்த கோயில் என்றால் நாம் கொண்டாடுவோம். கோயில் என்ற கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்ற போதிலும் கூட அந்த கடவுளை ஆராதிக்கிற தமிழ் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் அதை கொண்டாடுவோம். ஒரு கோயிலுக்குள் இருக்கிற தமிழையே கொண்டாடுகிற நாம் தமிழுக்காக குரல் கொடுக்கிற தருவிஜயை கொண்டாட மாட்டோமா? நண்பர்களே, நமக்காக ஒரு குரல், வடக்கிலிருந்து ஒரு குரல், நாடாளுமன்றத்தின் பெருந்தூண்களை முட்டி மோதி பரவிய ஒரு குரல், தமிழை தாய்மொழியாக கொள்ளாத இந்தியை தாய்மொழியாக கொண்ட உத்தரகாண்டின் டேராடூன் நகரில் பிறந்த ஒரு வட இந்தியரின் குரல் தமிழுக்காக ஒலிக்கிறது. அந்த கோரிக்கைகள் புதியவை அல்ல. தமிழையும் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும், வழக்காடு மொழியாக தமிழ் வேண்டும், செம்மொழி தகுதி பெற்ற தமிழுக்கு இந்திய பல்கலைக்கழகங்களிலெல்லாம் இருக்கைகள் வேண்டும், திருவள்ளுவரின் பிறந்த நாளை இந்திய மொழிகளின் திருநாளாக கொண்டாட வேண்டும், காசியில் பாரதி வாழ்ந்த வீட்டை நினைவு சின்னமாக்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் பழையவை, குரல் புதியது. அந்த குரலுக்குத்தான் இந்த விழா. நண்பர்கள் சொன்னார்கள், இந்த மேடையில் பேசிய அரியர் பெருமக்கள் எல்லாம், இது ரொம்ப ஆச்சரியம், அதற்குத்தான் இந்த விழா. அவர் கட்சிக்காக இந்த விழா அல்ல, மாநிலங்களவை உறுப்பினர் என்பதற்காக அல்ல, அவர் RSSகாரர் என்று அறியப்பட்டவர் அதற்காக அல்ல, தமிழுக்காக குரல் கொடுத்தவர் என்பதற்குத்தான் கட்சி கடந்து ஜாதி கடந்து தமிழர்கள் ஒரு கூரையின் கீழ் ஒன்று கூடியிருக்கிறார்கள். மொழி என்ற புள்ளியில் விதிவிலக்கு இருக்காதா? எல்லாவற்றிலுமே விதிவிலக்கு உண்டு. வடக்கு என்றால் தெற்கை நிராகரிப்பது என்று பொருளா? வடக்கு என்றால் இந்தியை ஆதரிப்பது, தமிழை வெறுப்பது என்று பொருளா? விதிவிலக்கு இருக்க முடியாதா? எல்லா ரத்தமும் சிவப்பல்ல, வெட்டுக்கிளிக்கு வெள்ளை ரத்தம். எல்லா கோள்களுக்கும் ஒரு நிலவு அல்ல, புதன் கிரகத்துக்கு 3 நிலாக்கள். எல்லா தேசிய கொடிகளுக்கும் ஒரே விதி அல்ல. சவுதி அரேபியாவின் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறப்பதில்லை. எல்லா திரவங்களும் திரவங்கள் அல்ல, பாதரசம், உலோகம். இப்படி எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு இருக்கிற போது வட இந்தியாவில் தமிழுக்கு குரல் கொடுக்கிற ஒரு விதிவிலக்கு நம்முடைய தருண் விஜய். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதில் அவருக்கு அரசியல் இருக்கிறதா? இருந்துவிட்டு போகட்டுமே. அவருக்கு தனி நோக்கம் இருக்கிறதா? இருந்துவிட்டு போகட்டுமே. பயன்பெறுவது தமிழ் அல்லவா? நான் கேட்கிறேன், சில நண்பர்கள் எனக்கு என்னிடம் நேரடியாக தொலைபேசியில் அணுகுவதற்கு அஞ்சுகிறவர்கள், என் முகம் பார்த்து பேசுவதற்கு சற்று தயங்குகிறவர்கள், எங்கள் அலுவலக தொலைபேசிக்கு பேசுகிறார்கள், மின்னஞ்சல் அனுப்புகிறார்கள். தருண் விஜய் என்பவர் RSSகாரராயிற்றே, அவருக்கு பாராட்டு விழாவா என்று கேட்கிறார்கள். RSSகாரராக இருக்கிற அறியப்பட்ட ஒருவர் தமிழுக்கு இவ்வளவு குரல் கொடுக்கிறாரே, நாடு வளர்ந்திருக்கிறதே, தத்துவங்கள் மாறுகின்றனவே, திசைகள் மாறி காற்றடிக்கிறதே, அதற்காக இந்த விழா. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு மழை வேண்டும். அது அரபிக்கடல் புயலால் வந்தால் என்ன? இந்து மகா சமுத்திரத்திலிருந்து வந்தால் என்ன? மேலடுக்கு சுழற்சியால் வந்தால் என்ன? குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் வந்தால் என்ன? தமிழ்நாட்டுக்கு மழை வருவதற்கு காரணம் முக்கியமில்லை, தமிழ்நாட்டுக்கு மழை வேண்டும். அந்த மழைக்கு இவர் ஒரு காரணமாக இருக்கிறார். அதனால் தருண் விஜயை கொண்டாடுகிறோம். விசாரித்த அளவுக்கு தருண் விஜய் நான் பழகிய சற்று நேரத்தில் கண்களை பார்த்து சில விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். அவர் கண்களை பார்த்தால் கள்ளம் இல்லை. You are having pure eyes and pure thoughts. அவர் தமிழ் மீது கொண்ட காதல் பாசாங்கு இல்லை. அவர் தமிழ் மீது கொண்டிருக்கிற பற்று என்பது உண்மைக்கு புறம்பானதில்லை. அதனால் அவரை நான் கொண்டாடுகிறோம். இன்னொன்று சொல்ல வேண்டும் தோழர்களே, தமிழர்களின் பெருமையை, தமிழின் பெருமையை
தமிழ்நாட்டு அறிஞர் சொன்னால் தமிழர்கள் கேட்பதில்லை. வெளியிலிருந்து யாராவது சொன்னால்தான் தமிழர்கள் கேட்பார்கள். தமிழ் என்பது ஒரு மொழி குடும்பத்துக்கு தலைமை தாங்கத்தக்கது என்பதை ஒரு கால்டுவெல் பாதிரியார் வந்து சொன்ன பிறகுதான் உலகம் ஒப்புக்கொண்டது. மேக்ஸ் முல்லர் வந்து சொன்னார், தமிழ் இஸ் the richest cultivated language, possesses the richest source of literature என்று மேக்ஸ் முல்லர் சொன்ன பிறகுதான் உலகம் திரும்பி பார்த்தது. வேடிக்கையாக ஒரு கதையை சொல்வார்கள் அல்லவா, ஒரு நீர்நிலை, அதில் கமலப்பூக்கள் பூத்திருக்கின்றன, அந்த பூவுக்குள் தேன் இருக்கிறது, அந்த நீர்நிலைகளில் நிறைய உயிரினங்கள் இருக்கின்றன, மீன்கள் இருக்கின்றன, அந்த குளத்தில் பறவைகள் இருக்கின்றன, அந்த குளத்தில் தவளைகள் இருக்கின்றன, பூச்சி இனங்கள் ஊர்வன அந்த குளத்தில் இருக்கின்றன. ஆனால் அந்த பூவுக்குள் தேன் இருப்பதை எங்கிருந்தோ பறந்து வருகிற வண்டுதானே கண்டுபிடிக்கிறது. தருண் விஜய்க்கு தேன் இருப்பது தெரிகிறது, அதுவும் தாமரை பூவுக்குள் தேன் இருப்பது தருண் விஜய்க்கு தெரியாதா? ஆகவே தருண் விஜய் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறோம். இந்த மேடையில் எனக்கு பிடித்த ஒரு கருத்தை முன்வைத்தார் என் பேராசிரியர் டாக்டர் காப்பா அரவணன் அவர்கள். ஆமாம், காலமெல்லாம் வட இந்திய பண்பாடுகளை உயர்த்தி பிடிக்கிற இலக்கியங்களையே தமிழர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோமே, நம் இலக்கியங்கள் எங்கே போயிற்று என்று கேட்டார். ஐயா, அதற்கு 2 காரணங்கள் இருப்பதாக நினைக்கிறேன். படிக்க மாட்டோம் என்று வட இந்தியர்கள் சொன்னார்களா, பரப்ப மாட்டோம் என்று தமிழர்கள் சொன்னோமா? இந்த 2 இருக்கிறது. படிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லி இருந்தால் அது அவர்கள் பிழை, பரப்ப மாட்டோம் என்று முயற்சி எடுத்தாவிட்டால் அது நம் பிழை. எனவே வடக்கும் தெற்கும் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும் என்றால் அது மொழி என்ற புள்ளியாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு இருக்க முடியாது. அவர்களை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி உண்டு. எங்களுக்கு காளிதாசனை தெரியும், காளிதாசனின் ஓமையை உலகமெல்லாம் கொண்டாடுகிறார்கள். ரகுவம்சத்தில் காளிதாசன் எழுதுகிறான், லவன் நகர் சோதனைக்கு போய்விட்டு வீட்டுக்குள் வருகிறான், வீடு பூட்டி இருக்கிறது, பூட்டப்பட்ட வீட்டுக்குள் உள்ளே போனால் நகர தேவதை அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. நகர தேவதை பூட்டப்பட்ட இவர் அறைக்குள்ளே அமர்ந்திருக்கிறது. வீடு உடைக்கப்படவில்லை, கதவு திறக்கப்படவில்லை, ஜன்னல் சாத்தப்பட்டிருக்கிறது. எந்த சுவடும் இல்லாமல், எந்த தடயமும் இல்லாமல் நகர தேவதை அறைக்குள் இருக்கிறது. இதை காளிதாசன் சொல்லுகிறான். எப்படி வந்தது தெரியுமா அந்த நகர தேவதை? கண்ணாடிக்குள் விழுந்த பிம்பம் கண்ணாடியை காயப்படுத்தாதது மாதிரி அந்த நகர தேவதை எதையும் சிதைக்காமல் அறைக்குள் இருந்தது இருக்கிறான். மிகப்பெரிய ஓமையாக சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், காளிதாசன் ஓமையை வைரமுத்து இந்த மண்ணுக்கு சொல்லுகிறான். எங்கள் இளங்கோவடிகளின் புலமையை உவமையை அங்கே சொன்னவர்கள் யார்? கோவலனும் கண்ணகியும் இன்பம் துய்க்கிறார்கள். ஒரே வெண்பாவில் 2 ஊமை வைக்கிறான் நம்முடைய இளங்கோவடிகள். தூமப்பணிகள் ஒன்றி தோய்ந்தாலென ஒருவார் காமர் மனைவி என கைகலந்து நாமம் தொலையாத இன்பமெல்லாம் துண்ணினார் மண்ணில் நிலையாமை கண்டவர் போல் நின்று 2 பாம்புகள் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து கலப்பது போல கண்ணகியும் கோவலனும் இன்பம் துய்த்தார்கள். உலகம் நாளை அழிய போகிறது என்று அறிந்தவர்கள் போல. காளிதாசனை நாம் சொல்கிறோமே, இளங்கோவடிகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. வால்மீகியை நாம் அறிந்திருக்கிறோம், கம்பனை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? இலங்கையில் அந்த அதிகாலையை வர்ணிக்கிறான் வால்மீகி. ஒரு கலவிக்கு பிறகு கட்டிலறையை பார்க்கிறான், அங்கே ஒரு கயிறு சொல்கிறான். அந்த கயிறு, அவன் சொன்ன கயிறு என் மூளையில் பதிந்திருக்கிறது 30 ஆண்டுகளாக. அவன் சொல்கிறான், கலவி கழிந்த பெண்கள் ஆண்களின் அரைஞான் கயிறுகளில் சுற்றப்பட்டு பாரம் சுமுதந்த பெண் குதிரைகளாய் கிடந்தார்கள். இது வால்மீகி, அவன் கயிறு. கம்பன் கயிறு சொல்லவா? அனுமனை கட்டுவதற்கு எல்லா கயிறுகளையும் கொண்டு வந்தார்கள். அவனை எந்த கயிறிலும் கட்ட முடியவில்லை, எல்லா கயிறுகளிலும் கொண்டு வந்து கட்டினார்கள் அனுமனை. அரக்கியரின் தாலி கயிறுகளை தவிர எல்லா கயிறுகளையும் கொண்டு வந்தார்கள். இது கம்பன். நான் வால்மீகியை தமிழுக்கு சொல்லுகிறோமே, கம்பனை வடக்கே சொன்னோமா?
தாகூரை பற்றி எங்களுக்கு தெரியும். நட்சத்திரங்கள் உன்னால் நீ சூரியனின் மறைவுக்காக வருந்தி கொண்டிருந்தால் உன்னால் நட்சத்திரங்களையும் ரசிக்க முடியாது. இது தாகூர் சொன்னது. என்னுடைய பாரதி சொன்னது தெரியுமா? சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ, பட்டுக்கருநீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நெடுதிசையில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி. அந்த நட்சத்திரத்தை நாங்கள் அறிந்தோம், எங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் அறிய வேண்டாமா? தருண் விஜய் அவர்களே, எங்கள் தமிழ்நாட்டு வீடுகளில், பல வீடுகளில், இலக்கிய வீடுகளில் தாகூரின் படத்தை வைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம். வடநாட்டில் பாரதியார் படம் உண்டா? தாடிக்காரனை நாங்கள் கொண்டாடுவது போல மீசைக்காரனை நீங்கள் கொண்டாட வேண்டாமா? இப்படி கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். நண்பர்களே, இந்த மொழிக்காக ஏன் இவ்வளவு போராடுகிறோம்? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையும் மறைமலை அடிகளும் திருவிக்காவும் பரிதிமார் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழை செம்மொழி செய்த கலைஞர் அவர்களும் இன்னும் பல பெரியவர்களும் ஏன் இந்த போராடி கொண்டிருக்கிறார்கள்? மொழிக்காக. மொழி என்றால் வெறும் ஒலியா? மொழி என்றால் பேச்சு கருவியா? மொழி என்றால் வெறும் சப்த கூட்டமா? நான் யோசித்து யோசித்து கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை இந்த மண்ணுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மொழிதான் நிலம். மொழியை இழந்தால் நிலத்தை இழப்போம். தமிழ்நாடு குமிழி வரைக்கும், குமிழிக்கு அந்த பக்கம் மலையாளம். தமிழ்நாடு என்றால் ஹோசூர் வரைக்கும், ஹோசூரில் தமிழ் முடிகிறது, அந்த பக்கம் கன்னடம். தமிழ் என்றால், தமிழ்நாடு என்றால் சித்தூர் எல்லை வரை, அப்புறம் ஆந்திரா. எங்கே மொழி முடிகிறதோ அங்கே நிலம் முடிகிறது. நிலம்தான் மொழி. அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதுகிற போது சொல்லுகிறார், கன்னியாகுமரிக்கு தெற்கே 49 நாடுகள் இருந்தன, தமிழ்நாடுகள். அந்த 49 நாடுகளின் நீளம் 700 காவதம் என்று எழுதுகிறார். 700 மைல் நீளத்திற்கு நிலம் இருந்தது. நிலத்தை இழந்தோம். வடவேங்கிடத்தில் தமிழ் பேசிக் கொண்டிருந்தார்கள். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரு நல்லுலகு. வடவேங்கடம் என்றைக்கு தெலுங்கு மயமானதோ அன்று இழந்து விட்டோம். தமிழ் வடமொழியை சேர்த்து அல்லது வடமொழி தமிழில் கலந்து, தமிழில் வடமொழி கலந்து தெலுங்கென்றும் கன்னடம் என்றும் மலையாளம் என்றும் பிரிந்ததில் தமிழன் நிலம் சுருங்கி போனது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு 50,216 சதுர கிலோமீட்டர் தான். இந்த 56,216 சதுர கிலோமீட்டரையும் இழந்துவிடக் கூடாது என்றுதான் மொழி மொழி என்று நாம் சகித்துக் கொண்டிருக்கிறோம். மொழி மொழி என்று நாம் தகித்துக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே. எனவே மொழியை இழந்து விட்டால் நிலத்தை இழந்து விடுவோம் என்பதை நாம் இந்த மன்றத்தில் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நண்பர்களே, Honorable Mr. Tarun Vijay, you are close to the center of power. You can carry and deliver our just demands. You can take efforts to make them happen too. We propose to forward our long-standing demands to the central government through you. Tirukkural, the secular seminal work, should be accorded the status as a national book. Tamil should be declared as one among the national language. Tamil should be made as the language of the course in India. Since the classical languages have the right and required qualifications, chairs should be created in the universities for Tamil. The Tamil officials in the central government who knew English but ignorant of Hindi should be given positions in all levels. They must be empowered to work to the best of their ability. A common educational policy should be created in all the states to protect all the languages. The central government institutions that operate in the states should be allowed to use their own languages for official transactions. Hindi should not be imposed on any state that does not have Hindi as their mother tongue. இது எங்கள் நீண்டகால கோரிக்கை, நிறைவேறக்கூடிய கோரிக்கை. தருண் விஜய், எங்கள் தூதுவராக இருக்கிறீர்கள். எங்கள் தூதுவரே, உங்களை அமைச்சர் போல நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்குள்ள கவலை எல்லாம் அவர் வடநாட்டுக்காரர் என்பதல்ல. எங்களுக்குள்ள கவலை எல்லாம்
அவர் RSS காரர் என்பதல்ல. எங்களுக்குள்ள கவலையெல்லாம் அவர் இந்திக்காரர் என்பதல்ல. எங்களுக்குள்ள கவலையெல்லாம் தருண் விஜய் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இல்லையே என்பதுதான். அப்படி இருந்தால் எங்களுக்காக தமிழுக்காக வாதாடுகிற ஒரு வடநாட்டு குரலுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். இறுதியாக ஒரு சொல். நண்பர்களே, தமிழர்கள் காற்றுக்கு பெயர் வைத்தவர்கள். திசைதோறும் வருகிற காற்றுக்கு தனித்தனி பெயரிட்டு அழைத்து பார்த்தவர்கள். காற்றுக்கு வெவ்வேறு குணம், வெவ்வேறு திசை, அதனால் வெவ்வேறு பெயர். கிழக்கிலிருந்து வந்தால் அது கொண்டல், மேற்கிலிருந்து வந்தால் அது கோடை, தெற்கிலிருந்து வந்தால் அது தென்றல், வடக்கிலிருந்து வந்தால் அது வாடை. வடக்கிலிருந்து வந்தால் இதுவரைக்கும் வாடை காற்றாகத்தான் இருந்தது. வடக்கிலிருந்து முதலாக ஒரு தென்றல் வந்திருக்கிறது. தென்றலே வாழ்க. வணக்கம்.